அல்வா. அந்த கேரட் அல்வா எப்படி செய்யணும்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு சர்க்கரை பாகு காய்ச்சிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம கேரட் ஜூஸ் எப்படி போடுவோமோ அதே மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா ட்ரையாக அரைச்சிக்கிறோம். அது கூட 3 ஏலக்காயும் போட்டு அரைச்சி இதில் வந்துட்டு கலந்துடணும். இதில் கலந்ததுக்கப்புறமா வந்துட்டு என்ன பண்ணணும்னா, அடுப்பில் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப நேரம் கிண்டினதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து கட்டியாக இருக்கும். நமக்கு அல்வா பதம் தெரியும் இல்லையா, அந்த பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம இறக்கி எண்ணெய் தடவி 2 மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஹல்வா ரெடி. இதில் நீங்கள் முந்திரி, நெய் அதெல்லாம் போட்டு நட்ஸ்லாம் சேர்த்துட்டு வறுத்து கூட போட்டுக்கலாம். எசன்ஸ் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கலர் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்குனது தான் இது. ஸோ செம்மையாக டேஸ்ட்டான சூப்பரான இதை செய்யலாம்.